18ஆம் படி கருப்பசாமி துணை. என் அன்பு பிள்ளையே, கோடி கோடியா எனக்கு வந்து கொட்டி கொடுத்தாலும் இந்த கருப்பசாமி யாருக்கும் போய் பணிஞ்சு யாருக்காகவும் எதையும் பெருசா செய்கிறதோ அல்லது வரமளிக்கவோ கிடையாது. ஆனா என் அன்பு பிள்ளையான நீ கோடியில் புரளல, ஏழையா எளிமையா வறுமையான சூழ்நிலையில இருக்கிற, ஆனா என் மேல முழு பக்தியையும் பாசத்தையும் செலுத்துறன்ற அந்த ஒரே காரணத்துக்காக தான் இப்போது உன்னை தேடி வந்து ஆசீர்வாதம் செய்வதற்காக ஓடி வந்தேன் என் செல்லமே. உன்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீ பெருசா நினச்சிக்கிட்டு இருக்கதானே. ஆனா உண்மை என்னன்னா, இங்கு கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை, கஷ்டப்படுத்தினவங்களும் நிரந்தரம் இல்லை. நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் காயங்களை நினைச்சு கலங்காதே என் செல்லமே. ஏமாற்றம் வரும் வேலையில் எல்லாம் ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்களேன்னு அடுத்தவங்களை குறை சொல்றதை விட, அவங்க ஏமாத்துற அளவுக்கு நான் கவனம் இல்லாமையா இருந்திருக்கேன், அவ்வளவு முட்டாளாகவா இருந்திருக்கேன்னு யோசிச்சு பார்த்தீனா அடுத்த முறை நீ ஏமாறாமல் கவனமாக இருக்கலாம் அல்லவா. உன்னை பத்தி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நீ கொஞ்சமும் கவலைப்படாத. எப்போதும் நல்லதையே நினைச்சு செயல்படு. எப்படி உணவில் இருக்கக்கூடிய உப்பின் மதிப்பு உணவு உப்பு இல்லாத போது தான் புடிபடுமோ, சாதாரணமாக உணவில் உப்பு இருக்கும்போது சாப்பிடும்போது உணவு தான் அருமையாக இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர உப்பு சரியாக இருக்குன்னு யாரும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா உணவில் உப்பு என்பது அடக்கம். உப்பு சரியாக இருந்தால் உணவின் ருசி நல்லா இருக்கும். எப்போது உப்பு கம்மியாக குறைவாக தெரியுதோ அப்போது உணவே சரியில்லாமல் கெட்டதாக இருக்கும். அப்படி உணவின் மதிப்பு எப்படி உப்பில் உணரப்படுகிறதோ, உன்னுடைய மகிமையும் நீ தூரமாக இருக்கும்போது மனிதர்கள் நிச்சயமாக உணரும் சூழ்நிலையை உருவாக்குறேன். உன் கண்ணில் நீ பார்க்குற காட்சிகளிலும் காதில் கேட்குற சொற்களிலும் உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை தூக்கி போட்டுட்டீன்னா துன்பமின்றி நிம்மதியாய் நீ வாழ முடியும். பார்க்குற விஷயங்கள்லையும் கேட்குற வார்த்தைகளிலும் நிறைய நல்லதை விட கெட்டது தான் இந்த உலகத்தில் கலந்து இருக்கு. எப்போதும் நல்லதை மட்டும் எடுத்துக்கோ, கெட்டதை தூக்கி தூரமாக போட்டிடு என் செல்லமே. எதுவுமே இல்லாதவனுக்கு எது கிடைச்சாலும் அது அதிசயமாகத்தான் இருக்கும். ஆனால் எல்லாமே வச்சிருக்கிறவனுக்கு எதை கொடுத்தாலும் அதை அலட்சியமாக நினைப்பான். திருப்தியை விட மிகப்பெரிய செல்வமும் இல்லை, பொறுமையை விட மிகச்சிறந்த குணமும் இல்லை. எப்போதுமே பொறுமையை பொக்கிஷமாக கையாள கற்றுக்கோ. ஒரே ஒரு நாள் நீ அடுத்தவங்க வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தாதானே உனக்கு தெரியும். நீ என்னவோ இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்படுற மாதிரியும் நிறைய பேர் ரொம்ப நல்லா சந்தோஷமாக சுகமாக வாழ்கிறாங்கன்னு யோசிக்கிற. நீ பார்க்குறதுக்கு ஆடம்பரமாக படோபடமாக அழகான வாழ்க்கையை வாழ்வது போல தோணக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் எவ்வளவு கஷ்டத்தையும் வருத்தத்தையும் வேதனையும் அனுபவிக்கிறாங்கன்றத உன்னால் புரிஞ்சிக்க முடியாது என் செல்லமே. நீ ஒரே ஒரு நாள் யாரை நல்லா இருக்காங்க, யார் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறியோ அவங்க இடத்துல இருந்து வாழ்ந்து பார்த்தீனா அதுக்கப்புறம் இவங்களை போல வாழணுன்ற எண்ணமே உன் வாழ்நாள் முழுவதும் வராது. ஏன்னா அவங்களுக்குள்ள அவ்வளோ கஷ்டமும் கவலையும் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை மறைச்சிக்கிட்டு தான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வெளியே காட்டிக்கிட்டும் வெளியே நடந்துக்கிட்டும் உலாவிக்கிட்டு இருக்காங்க. கோபுரத்தில் இருந்தாலும் குடிசையில் இருந்தாலும் உன் மனசை பொறுத்து தான் உனக்கு சந்தோஷம். எப்போவுமே மனசை அமைதியாக வச்சுக்கோ. நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நிரந்தரமாக உனக்கு கொடுக்க இந்த கருப்பசாமி தயாராகவே இருக்கேன். நீ யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை நீயே வருத்தி கொள்றதுனால எந்த நன்மையும் கிடைக்க போறதில்ல. தேவையில்லாத மனக்குழப்பமும் கஷ்டமும் மட்டும்தானே மிஞ்சும். போதுங்கிற மனசோட மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கோ. அதை தவிர வேறு எதுவுமே உனக்கு மகிழ்ச்சியை தரப்போறதில்ல. போதும் என்ற மனநிறைவுதான் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை உணர்ந்துகள். நீ நல்லவனா வாழ்ந்தினா 4 பேர் உன்னை மதிப்பாங்க. ரொம்ப நல்லவனா வாழணும்னு நினச்சினா 40 பேர் உன்னை அழிக்க தான் நினைப்பாங்க. ஏன்னா யாராவது நல்லவனா வாழ்ந்தா கெட்டவர்கள் வாழக்கூடிய இந்த சமூகத்திற்கு அது பொருந்தாததால அவங்க அதை பொறுத்துக்க மாட்டாங்க என் செல்லமே. எங்க நீ நல்லவனா வாழ்ந்து ஜெயிச்சிருவியோன்ற எண்ணமே உன்னை அழிப்பதற்காக அவர்களை தூண்டி விட்டுரும். அப்புறம் அவங்க எங்கே அழிஞ்சு போயிடுவாங்களோன்னு பயந்து உனக்கு ஒரு முடிவு கட்டாமல் விட மாட்டாங்க. அதனால தான் நான் சொன்னேன், நீ நல்லவனா இருக்கிறதெல்லாம் சரி, ஆனால் 4 பேர் முன்னால் நீ நல்லவனா காட்டிக்கிட்டீனா அப்புறம் உனக்கான முடிவை தான் யோசிப்பாங்கன்னு. மனிதனுடைய விரல்கள் 5மே சமமாக இருக்குதா என்ன? அதே போல தான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குணத்தோட
ஒவ்வொரு கொள்கையோட ஒவ்வொரு சிந்தனையோட இந்த உலகத்துல இருப்பாங்க. நீ யாரையும் உன் கூட ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு எந்த மனிதனும் இங்கு அயோக்கியனோ யோகியனோ நல்லவனோன்னு இல்லை என் செல்லமே. ஒவ்வொருவருடைய குணம் வேறு, கொள்கையாக வேறாகத்தான் இருக்கிறது. நீ தான் எல்லாரையும் ஒரே மாதிரி யோசிக்கிற. ஒரு விஷயத்த சொல்றேன் கேட்டுக்கோ. தண்ணி ரொம்ப தாகமா இருக்கும்போது பசிக்கு சாப்பிட்டினா தண்ணி தாகம் அடங்கிடுமா? ஆனா அதுவே ரொம்ப பசிக்குதுன்ற போது தண்ணி குடிச்சினா கொஞ்ச நேரத்திற்கு பசி அடங்கும். எந்த நேரத்துல எதை செய்யணுன்றத நீ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணுன்றதுக்காக தான் சொல்றேன். பசிக்கும் போது தண்ணீர் குடிக்கலாம், தாகம் எடுக்கும்போது சாப்பாடு சாப்பிட முடியாது. எந்த சூழ்நிலையில் எதை செய்யணுமோ அதுக்கேத்தாற் போல நீ நடக்க கற்றுக்கோ. நீ பாடம் படித்ததை மறந்தாலும் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட பாடத்தை மட்டும் மறந்துடாத. ஓ அனுபவத்துக்கு ஒருபோதுமே முடிவு கிடையாது என் செல்லமே. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் உன்னை நிழல் போல காக்கக்கூடிய கடவுளாக இந்த கருப்பசாமி நான் இருப்பேன். என்ன தவறும் செஞ்சுட்டு என்கிட்ட வந்து பரிகாரம் செஞ்சினா நான் மன்னிச்சிருவேன் மட்டும் நினைக்காத. தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளை நான் பொறுத்துக்குவேன். தப்பே செஞ்சாலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு முறை மன்னிப்பு கேட்டால் நான் பொறுத்துக்குவேன். ஆனால் மறுபடியும் தவறு செஞ்சுட்டு அதை தப்பாக மாற்றிக்கிட்டு மறுபடியும் வந்து என்கிட்ட பரிகாரம் செஞ்சாலோ மன்னிப்பு கேட்டாலோ நான் மறந்துடுவேன் நினைக்காத. ஏன்னா நீ என்ன தவறு செஞ்சாலும் நான் சமாதானம் ஆயிடுவேன்னு நினச்சினா அதுவே உன்னுடைய தவறு தான். செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கதானே இந்த காக்கும் கடவுளாக எல்லைச்சாமி கருப்பசாமி நான் இருக்கேன். எல்லா மனிதர்களும் ஒரு அளவுக்கு தான் நான் பொறுப்பேன். அவரவர் ரொம்ப ஆட்டம் ஆடுறாங்கன்னா அப்புறம் என் ஆட்டத்தை பார்க்க வேண்டியதாக ஆகிடும். எப்போவுமே நீ தவறு செஞ்சினா உடனே ஓடிப்போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய மனப்பான்மையோடு இரு. யாராவது உனக்கு உதவி செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு நன்றி சொல்லு. அதே போல் உன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவர்களுக்கும் செய்யு. நீ பேசக்கூடிய பேச்சும் செய்யக்கூடிய செயலுமே எப்போதுமே உயர்வானதாக சிறப்பானதாக இருக்கட்டும். உன்னை சுற்றி இருக்கும் சொந்தக்காரங்களையெல்லாம் நீ ஊறுகாய் போல பயன்படுத்திக்காம உனக்கு சமமாக பயன்படுத்தி கொள்ள பழகு. சில பேர் அவசியத்துக்கு வருவாங்க, சில பேர் அளவோட பழகுவாங்க. ஆனால் நீ எப்போதும் உயர்வான நல்ல எண்ணத்தோட எல்லார்கிட்டையும் பழகிவிடு என் தங்கமே. ஒருவன் எப்படிப்பட்ட முட்டாளாக இருந்தாலும் நினச்சா பணத்தை சம்பாதிச்சிடலாம். ஆனால் ஒரு புத்திசாலியால் மட்டும்தான் சம்பாதிச்ச பணத்தை கையில் வச்சு காப்பாற்ற முடியும். அடுத்தவனை நம்பும் மனிதர்கள் எல்லாம் ஒரு நாள் ஏமாந்து வீழ்ந்துதான் போவார்கள். ஆனால் மன நம்பிக்கையோடு இருக்கும் மனிதர்கள் நிச்சயமாக ஒரு நாள் ஜெயித்தே தீருவார்கள். நீ என் மேலே பக்தியோடையும் உன் மேலே நம்பிக்கையோடையும் இருக்கும்போது ஒருபோதுமே நீ தோற்கும்படி நான் விட்டுட மாட்டேன். சொந்தங்கள் எதுவும் சரியாக அமையலைனாலும் உனக்கு துணையாக ஒரு சொந்தத்தை, சொந்த உறவாக ஒரு பந்தத்தை நான் உனக்கு அமைச்சு கொடுக்க தான் போகிறேன். அந்த சொந்தம், அந்த உறவு உனக்கு சரியாக அமைஞ்சு நீ வாழ்க்கையவே ஜெயிக்கிறதுக்கும் உனக்கு வழிகாட்டலாக நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் எப்போவுமே 2 விஷயங்களை சரியாக பின்பற்ற பழகு. எது யார் உன்னை நோக்கி விரும்பி வந்தாலும் அவங்கள அக்கறையோடு அழகாக எடுத்துக்கோ. எது யார் உன்னை விட்டு விலகி போக நினச்சாலும் அதை கண்டுக்காம கவனத்தில் எடுத்துக்காம விட்டுவிடு என் செல்லமே. நிரந்தரமில்லாத இந்த உலகம் சுயநலம் நிறைஞ்ச உலகமாக இருக்கு. இங்கு யாருமே யாருக்காகவும் இல்லை என்பது தானே நிஜம். நல்லா பழகுனவன் பார்க்காம போறானா ஒன்று அவனுக்கு நல்லா பணம் வந்திருக்கணும், வசதியாக மாறி இருக்கணும். அப்படி இல்லைனா உன்கிட்ட இருக்க காசு பணம் வறுமை நிலை காசு பணம் போய் வறுமை நிலையை நீ அடைஞ்சிருக்கணும். ஏன்னா மனிதர்கள் இப்போதெல்லாம் பேசுவதும் பழகுவதுமே காசு பணத்தை பொறுத்துன்னு ஆயிடுச்சு தானே. நாள் போக போக தான் உனக்கு தெரியும். நீ நல்லவன்ற பேரை வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை செஞ்சுட்டு இந்த உலகத்தில் 10 பைசா கூட பிரயோஜனப்பட மாட்டேன்னு. எப்போவுமே நீ நல்லவனாக இருக்கிறதும் நல்ல செயல்களை செய்வதும் உனக்கு உகந்தது. ஆனால் அதற்காக அதை அடுத்தவனுக்கு தெரியப்படுத்தணும்னு யோசிக்காத. நீ எவ்வளவுதான் நல்லதையே செஞ்சிருந்தாலும் நீ தெரியாமல் செய்யக்கூடிய சிறு சிறு தவறை சொல்லிக்காட்டும் உலகமாகத்தான் இது இருக்கு. நீ யாரையுமே நம்பாதே என் தங்கமே. அதே போல் ஒருத்தர் கண்ணீர் விட்டு கவலைப்படும்படியும் நீ ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஏன்னா அடுத்தவருடைய கண்ணீருக்கு காரணமாக இருப்பதெல்லாம் பெரிய பாவம். அந்த பாவம் இந்த ஜென்மத்துக்கு மட்டுமல்லாமல் அடுத்த ஜென்மத்துக்கும் உனக்கு தொடரும். எந்த சூழ்நிலையிலும் யார் மனசும் வருத்தப்படும்படியோ கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கும்படியோ நீ பேசவோ எதுவும் செய்யவோ கூடாது. இன்று இருக்கும் நிலையை வச்சு
நாளைய நாளும் இப்படிதான் இருக்கும்னு நீ தீர்மானிச்சிடாத. உன்னை உருவாக்கிய இந்த கடவுளுக்கு, கருப்பசாமிக்கு உன் நிலையை மாற்ற ஒரு நொடியே அதிகம்தானே. எப்பவுமே உயர்வான எண்ணங்களோட நல்ல பிள்ளையா நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய ஆளாக நீ இரு. உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்.